மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தது. அதுக்கு தான் போலாம் அப்படி சொல்லி ரெடி ஆயிட்டு இருந்தேன். இந்த பிங்க் கலர் saree தான் கட்டியிருந்தேன். இந்த saree பாத்தீங்கன்னா நம்ம சவுத் சைடு உள்ள saree மாதிரி இருக்காது. ஏன்னா இது வந்து மகாராஷ்டிரால தான் எடுத்தது. அங்குள்ள மராட்டி மக்கள் கட்டுற saree மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர்ல ஆரி ஒர்க் போட்ட பிளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணியாச்சு. கல்யாண வீட்டுக்காரங்க பாத்தீங்கன்னா என்னுடைய அம்மா அப்பாவுக்கும் ரிலேட்டிவ் தான். சோ அம்மாக்கும் வந்து இன்விடேஷன் கொடுத்திருந்தாங்க. அதனால அம்மா அப்பாவும் காலையிலே கிளம்பி இங்க விளாத்திக்குள்ள வந்திருந்தாங்க. அத்தை வீட்டுக்கு வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி அப்படி நேரா கல்யாண வீட்டுக்கு போயாச்சு. போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தோம். அதுக்குள்ளேயும் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பசிக்குது அப்படின்னாங்க. நேரா சாப்பிடுற இடத்துக்கு போயாச்சு. அங்க போயிட்டு சாதம், மட்டன் குழம்பு, கரண்டி ஆம்லேட், சிக்கன் 65 எல்லாம் சாப்பிட்டாச்சு. எங்க ஊர் சைடு மோஸ்ட்லி கல்யாண ஃபங்க்ஷன் அப்படின்னாலே மட்டன் தான் இருக்கும். மகாராஷ்டிரால நமக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு எதுவுமே வராது. சோ ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது 6 மாசம் கழிச்சு கல்யாண வீட்டுக்கு போனதும் கல்யாண வீட்டு சாப்பாடு சாப்பிட்டதும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா லைனா ஒரே பந்தியில உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம், பாப்கார்ன் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். அன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. பாய்.